ஹலோ மக்கள்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம்ங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாட்ரோ தூக்குறோம், விளையாடுறதுக்காக ரெடியாக இருக்கிறது நான் இந்த பக்கம் ஸ்ரீ. அங்கிட்டு யார் அப்படின்றதா கேட்க போகிறோம். நீங்களும் விளையாட ரெடியாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒன்றே ஒன்று தான். இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு சினிமாவில் யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பற்றின 5 கேள்விகள் நாங்கள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க வின்னர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் தரக்கில் போகிறது கிடைக்கும். அதனால் உடனே கால் பண்ணுங்கள். எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, ஃபஸ்ட்டு கால் வந்தீங்கன்னாலும் கொஞ்சம் டவர் இருக்கிற ஏரியா பக்கம் நீங்கள் வரணும். வந்தால் தான் நம்ம பேச முடியும், சரிங்களா? அதனால் யார் கால் பண்ணாலும் சரி, சிக்னல் இருக்கிற ஏரியா பக்கம் வந்து நின்றுருங்க. அதே மாதிரி உங்களுடைய டிவி வால்யூம் அதிகமாக வச்சுட்டு எங்கள் கூட பேசுனீங்கன்னா அண்ட் நாங்கள் பேசுகிறது கவனிக்காமல் டிவியை பார்த்து பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் விளையாடுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏன்னா நாங்கள்லாம் கேள்வி கேட்டு முடித்து ஷோ க்ளோஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு கேட்கும். அப்போ எப்படி நீங்கள் எங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும்? அதனால் நீங்கள் எங்களுக்கு காலில் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் மட்டுமே தான் உங்களால் வின் பண்ண முடியும். யார் யாரெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்களோ வின் பண்ண எல்லாருக்கும் 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் போயாச்சு. அதே மாதிரி நானும் விளையாட வேணும். காலர் ரெடியாக இருக்காங்க. வணக்கம். இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் ஐம்பட்டிலிருந்து கவிதராஜ் பேசுகிறேன். ஓகே, யாரை பற்றின கேள்வி கேட்கணும்? ரஜினிகாந்த் பற்றி கேளுங்க. உங்களுக்கான முதல் கேள்வி, ராஜாளி அப்படின்ற ஒரு பாடல் ரஜினிகாந்தோடைய திரைப்படத்தில் இருக்கும். என்ன பாடல், என்ன படம்? காளி. ராஜாளி தெரியலையா? எந்திரன் 2.0. சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சார். வணக்கம். உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. சுரேஷ்ங்க சார். என்னங்க? சுரேஷ் சார். சுனிலா? சுரேஷ். சுரேஷ். ஓகே, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சேலம் சார். யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? சார் விஜய் சார். தளபதி விஜய் அவர்களை பற்றின கேள்வியா? ஆமாம் சார். சரி, உங்களுக்கான முதல் கேள்வி, சரிங்களா? செந்தூர பாண்டியன் படம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம் சார். இந்த படத்தோட கேமராமேன் யாரு? கேமராமேன் தெரியல சார். ரவின்னு ஆரம்பிக்கும், சங்கர்னு முடியும். என்ன பெயர்? சார் ரவிசங்கர் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்ததாக யாருன்னு கேட்போம். வணக்கம். 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 உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. ஃபெலிக்ஸ் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? வினோத். வினோத் பற்றின கேள்வியா? ஆமாம். சூப்பரு, கேட்டுருவோம். ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன திரைப்படம் ரொம்ப பிடிக்கும் அவங்களோட இயக்கத்தில்? சதுரங்க வேட்டை. என்ன படம்? சதுரங்க வேட்டையா? சூப்பர் படம். சரி, ஓகே. சதுரங்க வேட்டையுடைய எடிட்டர் யாரு? உங்களுக்கான முதல் கேள்வி. ராஜா சேதுபதி. சூப்பர், வெரி குட். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போகிறோம் வினோத் பற்றி. சரிங்களா? சரிங்க. துணிவுன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா? இல்லை சார். துணிவுன்னு ஒரு படம் வந்துச்சுல்ல? ஆமாம் சார். இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாரு? போனி கபூர். சூப்பர். ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போகிறோம் வினோத்தை பற்றி. சரிங்களா? இது கரெக்டாக பதில் சொல்லணும். ஓகே, இப்போ தான் 4-5 குதிக்க முடியும். ஓகேவா? ஓகே சார். நேர்கொண்ட பார்வைன்ற திரைப்படம் மீக்கிருந்தார்ல? ஆமாம் சார். இந்த படத்தோட அவர் கூட சேர்ந்து நடிச்சது யார்? இல்ல, அஜித் நடிச்சிருந்தார்ல? அஜித் நடிச்சிருந்தாரா? அவங்க கூட சேர்ந்து நடிச்சது யார்? சரதா ஸ்ரீநாத், அபிராமி வெங்கடாச்சலம், ஆண்ட்ரியா. சூப்பர். அப்புறம் சரி சார். ஓகே, வெரி குட். உங்களுக்கான 4வது கேள்வி போகிறோம். சரிங்களா? சரி சார். ஓகே, 4th கொஸ்டின் உங்களுக்காக. வினோத்தோட இயக்கத்தில் அதே நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தில் அவர் கூட சேர்ந்து எழுதுனது யாரு இந்த படத்தை? அனிருத்ரா ராய் சௌத்ரி. இல்லை, தவறு. தெரியலையா? திரைக்கதை சொல்றீங்களா, கதை சொல்றீங்களா சார்? கதை எழுதுனது யார்? ரித்தேஷ் சார். அதான் டைம் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? நன்றி, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். லைனில் தான் இருக்குங்க, பேசுங்க. ஹலோ. சரி, ஓகே, விடுங்க. சரி, நீங்கள் கால் பண்ணாலும் ரொம்ப ஈஸியான 5 கேள்விகள் கரெக்டாக நாங்கள் கேட்டோன்னு பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வின் ஆயிடலாம். அதனால்
அது உங்களோட கையில் தான் இருக்குது. சீக்கிரமாக கால் பண்ணுங்கள், உடனே எங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட கையில் தான் இருக்குது. அண்ட் 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா உடனே நீங்கள் கால் பண்ணி ஆகணும், சரிங்களா? அண்ட் அதே மாதிரி யாரெல்லாம் இது வரைக்கும் வின் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு கேட்போமா? ஹலோ ஹலோ, வணக்கம். சார் வணக்கம், லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? சேலம் சார், ரஜினி பத்தி. சரி, ஓகே, கேட்டுருவோம். உங்க பேர், ஊரு? சுரேஷ் சார். சரி, உங்களுக்கான முதல் கேள்வி, கண்மணியே காதல் என்பது கற்பனையும் அப்படின்ற பாடல் வரும் இல்லையா? எந்த படம்? ஆமா. முடிஞ்சு போச்சு, தெரியலையா? 6 - 60 வரை என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? என்ன பாட்டில் வச்சு கேட்டாலா டக்குன்னு சொல்லிடுறீங்கன்னு தானே கேட்டேன். சரி, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? என் பேர் தனுஷ்குமார், ஆவடியிலேருந்து பேசுகிறேன். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? எஸ்கேவை பற்றி. எஸ்டிஆரை பற்றி கேட்கணுமா? எஸ்கே பற்றி. சிவகார்த்திகேயன்னு சொல்லணும், ஷார்ட்டாக சொன்னால் எப்படி கேட்கும்? சரி, ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கேன். உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம் சிவகார்த்திகேயனை பற்றி, சரிங்களா? ஓகே. கொஞ்சம் கிளி அப்படின்ற ஒரு பாடல் சிவகார்த்திகேயனுடைய எந்த படத்தில் வரும்? மனம் கொத்தி பறவை. ஓ, கிளினதும் இப்போ பறவை ஆயிடுச்சா உங்களுக்கு? கேடி பில்லா கில்லாடி ரங்கா என்பதுதான் சரியான பதில். ஓகேங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரி, அடுத்த காலர் யார்? வணக்கம். சரி, வராங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாங்கன்னா உடனே பேசிடலாம். என்னாச்சோ ஏதாச்சோ தெரில, வெயிட் பண்ண மாட்டுறாங்க. பரவாயில்ல, நாங்கள் முன்னாடி யார்ட்டையாவது பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, டப்புன்னு நம்ம கால் எடுத்துடலாம், உங்க கூட பேசிடலாம். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் எங்களுக்காக, ஓகேங்களா? நீங்களும் இதில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி உங்களுக்கு சினிமாவில் யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களோட பேரை மட்டும் சொன்னீங்கன்னா போதும், உடனே நாங்கள் அவங்கள பற்றின 5 ஈஸியான கேள்விகள் கேட்போம். அந்த 5க்கும் சரியாக பதில் சொல்லிட்டா 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு தான். சரி, யாருன்னு கேட்போம். அடுத்த காலர். ஹலோ ஹலோ, வணக்கம், லைனில் இருக்கீங்களா? சரி, விடுங்க, பரவாயில்ல. ஹலோ ஹலோ, வணக்கம், உங்கள் பேர், ஊர் சொல்லுங்க. நீங்கள் டிவி பார்த்துட்டு பேச வேண்டாம், என் கூட காலில் பேசுங்க. சொல்லுங்க. உங்கள் பேர், ஊர்? என் பேர் கே பொன்ராஜ், தூத்துக்குடி. தூத்துக்குடியிலேருந்து. சரி, யாரை பற்றின கேள்விகள் கேட்கலாம் உங்களுக்கு? எம்ஜிஆர் பத்தி. எம்ஜிஆர் அவர்களை பற்றின கேள்வியா? ஆமா, கேட்டுருவோம். ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி, அசோக் குமார் அப்படின்ற படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அதில் அவருடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? அசோக் குமார். ஆமாம், மகேந்திரன் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரி, ஓகே, நானும் சொல்லிடுவார் அப்படின்னு ரொம்ப நம்பினேன். அடுத்த காலர் யாருன்னு கேட்போம், இவங்க ஜெயிப்பாங்க நம்புவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்கள் பேர், ஊர்? என் பேர் சக்தி பிரியா, நான் ஆவடியிலேருந்து ஃபோன் பண்ணுறேன். ஓகே, யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயனை பற்றி கேள்வி. சிவகார்த்திகேயனை பற்றி. சரி, உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். சிவகார்த்திகேயன் தளபதி விஜய்க்காக ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, என்ன பாட்டு? அரபிக்குத்து. அரபிக்குத்து, சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, சிவகார்த்திகேயனோட நடிப்புல மதுராசி அப்படின்ற படம் வந்துச்சுல, இந்த படத்துடைய கேமராமேன் பேர் என்ன? கேமராமேன் பேரா? தெரியலையேண்ணா. தெரியலையா? சுதீப் எல்மோன் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? நன்றி, நல்லா விளையாண்டீங்க, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரி, அடுத்த காலர் யார்? யார் யார்? வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், உங்க பேரு, ஊர் சொல்லுங்க. விஜயலட்சுமி, செட்லாப்பாக்கம். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? 90s ரஜினி சார். 90s ரஜினி சாரை பத்தி. என்னங்க 90s ரஜினி சார்னா அப்ப அவங்க மட்டும் தான் பத்தி கேட்கணுமா? 2000க்கு அப்புறம் அவர் நடிச்சதெல்லாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் இப்ப இருக்கிறப்ப சொல்லுங்க சார், நம்மளாம் 90s சார். சரி, ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, ஸ்டைல் ஸ்டைல் தான் இந்த பாடல் எந்த படம்? பாட்ஷா. பாட்ஷா. பாட்ஷா, சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம், சரிங்களா? டும் 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 கெட்டி மேல சத்தம் அப்படின்ற ஒரு பாடல் வரும், ஓகேங்களா? இந்த பாட்டை எழுதுனது யார்? ஒரு காமெடி நடிகருடைய பெயர்னு வச்சுக்கோங்க.
யாருங்க சார்? ஒரு காமெடி நடிகருடைய பேர் வரும். விவேக் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்ததாக யார்? வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. விக்னேஷ் பெருங்குளத்தூர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகே, யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? தனுஷ் சார். தனுஷ் பற்றின கேள்வி. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, தனுஷ் அவருடைய உண்மையான பெயர் என்ன? வெங்கட் கே பிரபு. வெங்கட் கே பிரபுவா? ம், வெங்கடேஷ் பிரபுங்க. வெங்கடேஷ் பிரபு. என்னண்ணா வெங்கட் கே பிரபு? கஸ்தூரி ராஜா உங்க அப்பா பேரு. வெங்கடேஷ் பிரபு. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நெக்ஸ்ட் யாரு அப்படின்னு கேட்போமா? வணக்கம்ங்க. வணக்கம். ஹலோ, அக்கா போயிட்டாங்க, நீங்க எங்க கூட பேசுங்க ஷோல. ஹலோ. ஹலோ, யார்? அக்கா கிட்ட தான் பேசுவீங்களா நீங்க? அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் இல்லையா? சரி, யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயனா? உங்க பேரு ஊர் சொல்லுங்க. இருதயராஜ், திருச்சியில இருந்து பேசுறேன். ஆ சரி, கேள்விக்குள்ள போமா? போலாம். சிவகார்த்திகேயன் மொத்தமா எத்தனை திரைப்படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு? முதல் கேள்வி. ப்ரொடியூசர் தானே? ஆமா, 7 திரைப்படங்கள் மொத்தமா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்ததாக யார் கேட்போம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம், உங்க பேரு ஊர் சொல்லுங்க. திருவாரூர் மாவட்டம் பனங்குடியிலேருந்து லதா பேசுறேன். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? குஷ்புமா பத்தி கேட்கணும். குஷ்பு மேம் பத்தி கேட்கணுமா? சரி, கேட்டுருவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பிடிக்கும் ரொம்ப? அவங்க சின்ன தம்பி. சின்ன தம்பில இருந்து பிடிக்குமா? ஆமா. ஓகே, பிடித்த பாடல் எது? அது போவோமா ஊர்கோலம். போவோமா அந்த பாட்டா? அது சோகமான பாட்டு ஒண்ணு போடுவாங்களே. ஓ, அது போவோமா அந்த பாட்டா? அத நடிப்பு நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சரி, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். தர்மத்தின் தலைவன் திரைப்படத்துல குஷ்பு அவருடைய பெயர் என்ன? கேரக்டர் பெயர். கேரக்டர் தெரியலையே. தேவி, ஸ்ரீதேவி. தேவி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அது பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. அதுலேயே சோகமானது பிடிக்குமா உங்களுக்கு? அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. என் பேர் விஜயலட்சுமி, நான் ஆவடியிலேருந்து ஃபோன் பண்ணுறேன். சரி, யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயனை பற்றி கேள்வி. சிவகார்த்திகேயன் பற்றின கேள்வியா? ம், சரி, போமா. ரெடியா? வெரி குட். உங்களுக்கான முதல் கேள்வி, ஐஸ்வர்யா ராஜேஷும் சிவகார்த்திகேயனும் சேர்ந்து நடித்த படம் எது? கனா. கனா, சூப்பர். இன்னொரு படம்? நம்ம வீட்டு பிள்ளை. அது யார் சொல்லி கொடுத்தது? யாரும் சொல்லி தரல. அதனால தான் இந்த கேள்வி ரெண்டாவதா கேட்டேன். சரி, ஓகே, சரியான பதில். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, மிஸ்டர் லோக்கல் படத்துடைய எடிட்டர் யாரு? மிஸ்டர் லோக்கல் படத்தோட எடிட்டரா? விவேக் ஹர்ஷா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? அவர் கூகுள் பண்றதுக்குள்ள நான் சொல்லிட்டேன்னா என்ன பண்றது? 5 செகண்ட் தான் இருக்கு. சரி, அடுத்த காலர் யார்? வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேரு ஊரு? நந்தா. நந்தாவா? நந்தா ஃப்ரம் சென்னை. சென்னையில இருந்து. சூப்பர். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? ரஜினியை பத்தி. சரி, அதுக்கு முன்னாடி உங்களுடைய டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கிறீங்களா? நம்ம விளையாடலாம். விளையாடுவோமா? உங்களுக்கான முதல் கேள்வி, பொதுவாக எம் மனசு தங்கம், இந்த பாட்டு எந்த படத்துல வரும்? முரட்டுக்காரை. சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, அனுஷ்காவும் ரஜினிகாந்தும் சேர்ந்து நடித்த திரைப்படம் எது? அனுஷ்கா. லிங்கா. சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம். சரிங்களா? சுத்தி சுத்தி வந்தீக, இந்த பாட்டுல ஹீரோயின் யார்? சௌந்தர்யா என்பதுதான் சரியான பதில். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரி, அடுத்ததாக யாருன்னு கேட்போம். வணக்கம், இது தாட்டுறோம் தூக்குறோம். ஹலோ, வணக்கம். உமா ஃப்ரம் உமா ஃப்ரம் சிதம்பரம். சிதம்பரம். சரி, யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? இளைய தளபதி. தளபதி விஜய் அவர்களை பத்தின கேள்வியா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, இப்போ கோட்டுன்னு ஒரு படம் வந்துச்சுல, இந்த படத்தோட டைரக்டர் யாரு?
5 4 3 2 1 0. வெங்கட் பிரபு என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரி, அடுத்ததாக யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. என் பேர் நாராயணன். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஆவடியிலேருந்து. ஆவடியிலிருந்து. சரி, யாரை பற்றின கேள்வி கேட்கணும் நாராயணன் உங்களுக்கு? சிவகார்த்திகேயனை பற்றி. சிவகார்த்திகேயன் பற்றி கேள்வி கேட்போமா? ஆமாம். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். சரிங்களா? சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் ஹலோ சீமராஜான்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? இந்த படத்துடைய ப்ரொடியூசர் யாரு? ப்ரொடியூசரா? ஆமாம், சீமராஜானாலே உங்களுக்கு தெரிய வேணாமா யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான்னு? ராஜா. ஆர்டி ராஜா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நானே ராஜான்னு சொன்னது கண்டுபிடிச்சிங்க. ஆர்டி ராஜான்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? சரி, இன்னும் நிறைய காலர்ஸ் லைனில் இருக்காங்க. பேசலாம், விளையாடலாம். ரெண்டு மக்களே இன்னும் காலர் லைனில் ரெடி விளையாடுறது காத்துட்டு இருக்காங்க. கேட்போமா யாருன்னு? வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. பேர் ஜான். ஜான், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சென்னை மணங்குடி. ஓகே, யாரை பற்றின கேள்வி கேட்கணும்? அஜித்தை பற்றி கேளுங்க. தல அஜித் அவர்களை பற்றின கேள்வியா? ஆமாம். சரி, போவோமா? உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். சரிங்களா? கோவத்தை அடக்கிறது வீரம் இல்லை, அதை சரியான நேரத்தில் வெளிப்படுத்துறது தான் வீரம். இந்த வசனம் எந்த படத்தில் வரும்? கோவக்கா போங்க. எவ்வளோ தடவை சொல்கிறது? ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கான், நீங்கள் அதை கேட்கவே இல்லை. சரிங்களா? விடுங்க, விவேகம் என்பதுதான் சரியான பதில். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அதனால தான் நான் சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேனோ அது ரொம்ப தெளிவாக கேளுங்க அப்படின்னு. மறுபடியும் எப்படி அந்த எமோஷனை கொண்டு வரது ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியுமா? நான் அந்த டயலாக்லாம் மனப்பாடம் பண்ணுறதுக்கு. அடுத்த காலர். வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. சிட்லப்பக்கம் ஜெயலட்சுமி. யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? விவேக் சார். இறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் விவேக் சார். விவேக் அவர்களை பற்றின கேள்வியா? கேட்டுருவோம். சரி, அவருடைய காமெடியிலேயே உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட்டான காமெடி? அந்த பொது, அதாவது மூட நம்பிக்கை வைக்கிற எல்லாமே பிடிக்கும். பர்டிகுலரா அந்த சாமி படத்துல வருது அந்த தனியும் பிடிக்கும். சூப்பர். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. முதல்ல விவேக் அவர்கள் அறிமுகமான தமிழ் திரைப்படம் எது? மனதில் உறுதி வேண்டும். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? ஓகே சார். ரன் அப்படின்ற திரைப்படம் இருக்கு இல்லையா? இதுல அவர் நடிச்சிருப்பாரு. அவருடைய கேரக்டர் நேம் என்ன அதுல? மணி நினைக்கிறேன். இல்லை, மோகன் என்பதுதான் சரியான பதில். எம் மட்டும்தான் கரெக்ட். ஹனி. சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரி, நெக்ஸ்ட் காலர் யாரு? வணக்கம். ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? நான் தென்காசி மாவட்டத்திலிருந்து பேசுறேன், லிங்கராஜ். ஓகே, யாரை பத்தின கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு? ரஜினிகாந்த் அவர்களை பத்தின கேள்வியா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. செனோரிட்டா ஐ லவ் யூ இந்த பாடல் வந்த திரைப்படம் எது? மை ஸ்வீட் ஹார்ட் யூ லவ் மீ. பிரியாவா? நல்லா யோசிங்க, டைம் இருக்குது. ஜானி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஜானி. ஏ ஜானி, ஓ ஜானி. சரி, ஓகே, நைஸ். ஓகே, அடுத்ததாக யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. சரி, ஓகே, நீங்கள் கால் பண்ணதுக்கப்புறம் எங்கள் கூட பேசணும். நீங்கள் டிவி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் பேசுறது உங்களுக்கு கேட்காது. சரிங்களா? டிவி பார்க்கணும், அதான் எங்களுக்கு வேணும். ஆனால் வால்யூம் மட்டும் குறைச்சிக்கோங்க உங்கள் கால் அட்டன் ஆனதோ. இல்லைனா நம்ம ஷோ பார்த்து நீங்கள் தாராளமாக ரசிக்கலாம். ஓகேவா? அண்ட் யாரெல்லாம் வின் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் 1000 ரூபாய் மதிப்பிலான விந்தரா வழங்கக்கூடிய கிஃப்ட் வவுச்சர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் இந்த 1000 ருபீஸ் பார்த்தான கிஃப்ட் வவுச்சரை வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு. நம்மளும் விளையாடலாம். காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். சரி, ஓகே, விடுங்க, பரவாயில்ல. நீங்கள் கால் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் பண்ணால் தான் நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கூட பேசி விளையாட முடியும். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு சினிமாவில் யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களோட பேரை இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். நாங்கள் 5 கேள்விகள் ரொம்ப ஈஸியாக கேட்போம். வெறும் 5 கேள்விகள் தான். இந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தான் வின்னர். யோசிக்கவே வேண்டாம். அதனால் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? உடனே கால் பண்ணுங்க. காலர் வந்தாச்சா? வணக்கம்.
வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். அதான் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கரூர். கரூர் 2 கரூரா? ஒரு கரூர் தான். ஒரு கரூர் தானா? சரி. யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? சிவாஜி சார். சிவாஜி அவர்களை பற்றின கேள்வியா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, அவர் நடித்த திரைப்படத்திலேயே ஒரு படத்தில் மட்டும் பாட்டே இருக்காது. அது என்ன படம்? அந்த காலத்து படம் மாட்டேங்குது. அந்த காலத்து படம் தான். அந்த காலத்து படம் தான். தெரியலையா? அந்த நாள். அந்த நாள். அந்த காலத்துல எப்படிங்க சொல்றது? அந்த நாள். அந்த நாள். அந்த காலம்னு நீங்க சொல்லும்போது அந்த அந்த அழுத்தமா அந்த என்ன வந்திருக்கு இந்த வந்திருக்கு நீங்க சொல்லிருக்கணுமா இல்லையா? சரி, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரிங்களா? நைஸ். இன்னைக்கும் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அடுத்த காலர் இருக்காங்களா? வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்க பேர் ஊர் சொல்லுங்க. என் பேரு பாலசுப்ரமணியன். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திருச்சி திருவரம்பூர்ல இருந்து சார். ஓகே, யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? தளபதி விஜய் பத்தி சார். ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி, ரசிகன் படத்துடைய ப்ரொடியூசர் யார்? டி விமல் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் யார்? வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, லைனில் தான் இருக்கீங்க. நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ ஓகே, எனிவே விடுங்க. இந்த வாரமும் நம்ம ரொம்ப சூப்பராக விளையாண்டோம். நிறைய பேர் இந்த வாரத்தில் ஜெயிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வாரம்ன்றான். ஆமாம், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளியராக ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இதே மாதிரி திங்கக்கிழமை மறுபடியும் 4:30 மணிக்கு தட்டுறோம் தூக்குறோம் நிகழ்ச்சியில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ. டேக் கேர் மக்களே.